ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செயல் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வென்ஸ்டேவோட சீசன் 2ல் எபிசோட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த சீரீஸ்குள்ளேயே போயிடுவோம். இந்த சீரீஸ் ஓப்பன் பண்ணால் வெனஸ்டே சம்மர் லீவில் அவங்களோட சக்தியெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக நிறைய மந்திரம்லாம் படித்து அவங்க சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு அவங்க ஒரு சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஃபஸ்ட்லாம் அவங்க யாருன்னா ஒருத்தரை தொட்டால் தான் அவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் விஷன் எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அவங்களோட பொருள் எதனா இருந்தாலே அவங்க அந்த பொருள் அவங்க தொட்டாலே அவங்களுக்கு அந்த பாஸ்ட் விஷன்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அந்த சீரியல் கில்லர்கிட்ட ஒரு பந்து மாதிரி ஒன்று அவங்களோட கையை அனுப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த கையும் போயிட்டு அந்த பந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அது பார்த்தோன்னே அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வென்ஸ்டேக்கு தெரிஞ்சுட்டு உடனே அவனை தேடி அந்த அவங்களோட இடத்துக்கே போகிறாங்க. போயிட்டு பிறகு அந்த சீரியல் கில்லர்கிட்ட போயிட்டு அடுத்த கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டியான்னு சொல்லி கேட்க அவனும் நம்ம வெனஸ்டேவை தொடுறான். உடனே அவங்களுக்கு தொட்ட உடனே அவங்களோட கண்ணிலேருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. உடனே அவங்க அந்த இடத்துலேருந்து மயக்கப்பட்டு கீழே ஊந்துடுறாங்க. அந்த சீரியல் கில்லரை நம்ம வெனஸ்டேவை அவனோட ரூமில் பேஸ்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டுடுறான். அது மட்டும் அந்த கை அவனை அடித்து அப்புறம் வெனஸ்டேவும் போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் லீவ் முடிஞ்சிட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அடுத்து நம்ம ஸ்கூலை தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம வெனஸ்டே, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க தம்பியும் இதில் இருக்கான். அவங்க தம்பிக்கும் இதில் ஒரு சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குது. அவன் போகிற வழியில் இருக்க போர்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டே போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நம்ம வெனஸ்டேவும் சொல்கிறாங்க, அந்த போர்டில் இருக்க ஓவை நீ கரெக்டாக அடிச்சுனா தான் நான் ஸ்கூல் கூட்டிகிட்டு போவேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் இருக்க ஓவை கரெக்டாக அடிச்சிடறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே போன உடனே நம்ம வெனஸ்டேவை பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி வெனஸ்டே பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா போன சீசனில் நம்ம வெனஸ்டே தானே இந்த ஸ்கூலை காப்பாற்றிருப்பாங்க. அதனால் அவங்க பார்க்குற எல்லாருமே அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் செல்ஃபிலாம் எடுத்துக்க வராங்க. ஆனால் நம்ம வெனஸ்டேக்கெலாம் இதெல்லாம் பிடிக்காதுல்ல. அதனால் அவங்களும் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க. நம்ம வெனஸ்டேயோட அம்மா கிட்ட இந்த ஃபண்டு தேடுற டீமுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஹெட்டாக இருக்க சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வெனஸ்டேயோட அம்மாவும் நான் இதை பற்றி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு அந்த வில்லியோட ரூமை தான் இவங்களுக்கு தங்கறதுக்காக கொடுக்குறாங்க நம்ம வெனஸ்டேயோட ஃபேமிலிக்கு. அவங்களும் அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்புறமேட்டு ஒரு ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டுக்குள்ளே ஒரு கேமராமேன் ஒரு கப்பிள்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு காக்கா நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காக்காவோட ஒரு ஓரத்தில் எரிஞ்சிருக்குது. அதை பார்த்துட்டு இவர் ஏதோ ஒரு சந்தேகத்தோட அதை கண்டுக்காமல் அமைதியாக விட்டுடுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நிறைய காக்கா நிற்குது. இதை பார்த்துட்டோன்னே அவர் உடனே காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இங்கே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், நான் உயிரோடு வரலன்னா நான் சொன்ன இடத்துல ஃபோட்டோ இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கார் ஃபுல்லாக காக்கா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு அவர் அந்த காக்காங்கெல்லாம் சேர்ந்து சாவடிச்சிச்சிங்க. அப்புறமேட்டு போலீஸ்லாம் அந்த டெட் பாடி பார்க்கும்போது நம்ம வெனஸ்டே வச்சு அந்த இடத்துக்கு அது டெட் பாடி பார்க்குறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்தா 2 கண்ணையுமே அந்த காக்காங்க எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வெனஸ்டே இந்த டெட் பாடி பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாங்க. அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெனஸ்டேவும் அந்த டெட் பாடி பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ ஓடுறாங்க. அது நம்ம வெனஸ்டேவும் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அது நம்ம செரிஃபு. அவர் நம்ம வெனஸ்டே கிட்ட என்ன சொல்கிறாங்களா, உன்னையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, அடுத்தது உன்னதான் அவங்க இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரிஃபும் போயிடுறாரு. அப்புறமேட்டு நம்ம ஸ்கூலை காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூலில் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய காக்கா சிலையை உருவாக்குறாங்க. இந்த காக்காங்கெல்லாம் ஒரு விறகு வச்சு வீடு கட்டுவாங்கள்ல, அதே மாதிரி இவங்களும் நிறைய விறகெல்லாம் வச்சு அந்த பெரிய காக்கா சிலையை உருவாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காகனா அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்காக அந்த சிலையை உருவாக்குறாங்க. அப்புறம் இந்த ஃபண்டு திரட்டுற ஃபங்க்ஷனுக்காகவும் சேர்த்து இந்த காக்கா சிலையை உருவாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெனஸ்டே கூட ஒரு நாவல் எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நாவலை யாரும் திருடிட்டு போயிட்டாங்க. நம்ம வெனஸ்டே நம்ம ரூமில் பார்த்தா அந்த நாவல் காணாமல் போயிடும். உடனே அவங்க எங்கே போயிருக்கோன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட டைப்பிங் மிஷினில் ஒரு டைப் இருக்கும். அதில் உனக்கு அந்த நாவல் வேணும்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துலக்கு நீ போகணும், அந்த ஃபங்க்ஷன் நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெனஸ்டேயோட தம்பி இருக்கான்ல, அவனோட ரூமை கட்டுறாங்க. அந்த ரூமில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான், அவன் நல்லா படிப்பான்,
நல்ல புத்திசாலியாகவும் இருப்பான். ஆனால் அவனோட ஹார்ட் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது. அவனுக்கு எங்கேயும் ஹார்ட் கிடைக்காதனால அவனே உட்காந்து சர்ச் பண்ணி அவனே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆட்டை உருவாக்கினான் கெடிகாரத்தை வச்சு. அது வந்து டொக்கு டொக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறமேட்டு டாக்டரை வச்சு அவனோட இதயத்தில் அவனோட அந்த ஹார்ட்டை எடுத்து அவன் வைக்க சொன்னான். அவங்களும் வச்சு சர்ஜரிலாம் முடிஞ்சிடுச்சு. அந்த ஆட்டை வச்சோடனே அவன் ரொம்ப புத்திசாலியாயிட்டான். அவன் கண்டுபிடிப்புலாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் கண்டுபிடிப்புனாலேயே அவன் இறந்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு அவனை இந்த ஸ்கூல் பின்னாடி தான் புதைச்சி வச்சுருக்காங்க. அவனோட கல்லையறையில் போயிட்டு காது வச்சுக்கிட்டா இன்னும் கூட அந்த சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நம்ம வெனஸ்டேவா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த நாவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய காக்கா சிலை செஞ்சு வச்சுருக்காங்கல்ல அதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாவல் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதுக்குள்ளே போகிறாங்க. அந்த பெரிய காக்கா சிலைக்குள்ளே அவங்க போகிறாங்க. நம்ம பிரின்சிபல் வந்து ஒரு கன் எடுத்து அதை ஷூட் பண்ணி எரிய வச்சிடறாரு. நம்ம ஹீரோயினியும் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அது ஒரு சைடில் எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த நாவலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாவல் கிடைச்சிட்டு அப்புறம் அவங்க வெளியில் வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு அந்த பெரிய காக்கா மேலே போயிட்டு நல்லா பறந்து அப்படியே அது பேர்ன் ஆகி எரிஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினை அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வராங்க. அப்புறம் நம்ம பிரின்சிபல் வந்து வென்ஸ்டேவை வந்து ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களே ஏறி மைக் எடுத்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்னை நீங்கள் ஒரு ரோல் மாடலெல்லாம் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை, நீங்கள் எனக்கு தேவைன்னா நான் உங்களையுமே கொலை பண்ணுவேன் உங்கள் எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்ட உடனே போன சீசனில் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு 4 பேரோட ஃபோட்டோ வச்சு நம்ம பிரின்சிபல் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பாரு. அந்த ஃப்ரேமை வந்து நம்ம வெனஸ்டே வந்து அந்த ஃப்ரேமை வந்து ஒரு தீப்பந்தத்தை வச்சு எரிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறமேட்டு நம்ம வெனஸ்டேவோட ஃப்ரெண்டும் பின்னாடியே கத்திக்கிட்டே வராங்க, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எங்கள் எல்லாரோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே இருக்கிற, நான் உன் ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ சொல்கிறதில்ல நான் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே நடந்து போகிறாங்க. அப்புறமேட்டு அந்த வெனஸ்டே பின்னாடி அவங்க கை வைக்கவும் அவங்களோட விஷயம் அவங்களுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து அந்த ஃப்ரெண்டோட கல்லறையில் ஒரு காக்கா வந்து ஒயிட் கலர் ரோஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வந்து வெனஸ்டேவோட கழுத்தை பிடிச்சி கொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உடனே வெனஸ்டே அப்படியே மயக்கப்பட்டு கீழே வந்துடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டும் வெனஸ்டே என்னாச்சுன்னு கத்திட்டே இருக்கிறாங்க. அப்புறமேட்டு அவங்க அம்மா வந்து என்னன்னு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.